Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்ல உள்ள சயின்ஸ் டாபிக்ல லெசன் 17ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்தோம். ஆல்கா, பூஞ்சை, டெரிட்டோபைட், பிரயோபைட் இந்த 4 வகையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், அப்புறம் வகைப்பாட்டியல், அப்புறம் வந்து தாவரங்களோட மருத்துவ பயன்கள் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட முன்னாடி போட்ட வீடியோஸ், அதாவது 6th, 7th, 8th அந்த லெசன்ஸ் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வந்து ஜிம்னோஸ்போம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து திறந்த விதை தாவரங்கள். இதோட விதைகள் எல்லாமே திறந்த விதைகளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது என்ன அர்த்தம்னா, சூழானது சூழ்பையால் சூழப்பட்டிருப்பதில்லை. எப்பவுமே சூழை சுற்றி சூழ்பையால் சூழப்பட்டிருக்கும், பட் இங்கே சூழப்பட்டிருக்கு. அதனால தான் அதை திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜிம்னோஸ்போமோட வாழ்க்கை சுழற்சியில் 2 நிலைகள் இருக்கு. ஒன்று வந்து ஸ்போரோபைட் நிலை, இன்னொன்று கேமிட்டோபைட். முன்னாடி பார்த்த பிரயோபைட், டெரிட்டோபைட்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஸ்போரோபைட் இருக்கும் இல்லாட்டி கேமிட்டோபைட் இருக்கும். ஆனால் இங்கே 2 நிலைகளுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, தாவர உடலத்துல வேறு, தண்டு, இலை நம்மளால பிரிச்சு வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே கடத்தும் திசுக்களான சைலம், ஃப்ளோயமும் இருக்கு. ஓகேவா? ஸோ நீரை கடத்தக்கூடிய திசுவான ட்ரக்கீடுகளும் இதுல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்போம்ல சைலம், ஃப்ளோயம் தவிர நீரை கடத்தக்கூடிய திசுவான ட்ரக்கீடுகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்து உணவுப் பொருட்களை கடத்தக்கூடிய திசுவானது சல்லடை செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ நீரை கடத்தக்கூடியது ட்ரக்கீடுகள், அதே மாதிரி உணவுப் பொருளை கடத்தக்கூடியது சல்லடை செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து ஸ்போர்கள் கூம்பு வடிவ வித்தகத்தினுள் உருவாகுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட வகைப்பாடுகள் 4 வகை இருக்கு. சைக்கடேல்ஸ், ஜிங்கோயேல்ஸ், அப்புறம் வந்து கோனிஃபெரேல்ஸ், நீட்டேல்ஸ்ன்னு சொல்லி 4 வகை இருக்கு. ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட படம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 4 வகைகளை பற்றி இதை பார்ப்போம். சைக்கடேல்ஸ் அப்படிங்கிறது பனைமரம் மாதிரி நேராக எந்த ஒரு கிளையும் இல்லாமல் வளரக்கூடிய சிறிய தாவரங்களுக்கு பேர் தான் சைக்கடேல்ஸ். பனைமரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இறகு வடிவ கூட்டிலைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நுழையில கிரீடம் மாதிரியாக தோன்றுகின்றன. ஸோ இதுதான் வந்து சைக்கடேல்ஸ் உடையது. ஸோ சைக்கடேல்ஸோட படம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் பனைமரம் மாதிரி இருக்கும், இறகு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன இதுல பார்ப்போம் அப்படின்னா, வேரானது ஆணிவேர் மற்றும் பவள வேர் அப்படின்னு சொல்லி 2 வகையான வேர்கள் இதுல இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சைக்கஸ் தாவரம். அடுத்து ஜிங்கோயேல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசிறி வடிவ இலைகளை உடைய பெரிய தாவரங்கள் இதெல்லாமே. ஸோ பெருசா இருக்கும் இந்த தாவரங்கள். இதான் இது ஜிங்கோஃபைலோபா அப்படிங்கிறது. ஸோ விசிறி வடிவத்தில் இருக்கு இல்லையா இதோட இலைகள் எல்லாமே. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இந்த தொகுப்பில் உள்ள ஒரே வாழும் தாவரம் வந்து ஜிங்கோபைலோபா. இந்த ஜிங்கோயல்ஸுங்கிற வகுப்புல வாழக்கூடியது ஒரே ஒன்று தாவரம் தான், அதுதான் ஜிங்கோபைலோபா அப்படிங்கிறது. இது வந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்மெல் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோனிஃபெரேல்ஸ். இது வந்து கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள். கூம்பு வடிவத்தில் இருக்கும், அதாவது ஊசி மாதிரியோ அல்லது செதில் மாதிரியான இலைகள் வந்து இதுல காணப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா இறகு வடிவ அமைப்பை கொண்டிருக்கும். அதுவும் இல்லாமல் பெண் கூம்பினுள் தான் இந்த விதைகள் வந்து உருவாகுது. எக்ஸாம்பிள் வந்து பைனஸ் மரம். ஸோ பைனஸ் மரம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து 4வது வந்து நீட்டேல்ஸ் அப்படிங்கிற வகை. இதுவும் சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள் தான். இவை மோஸ்ட்லி வந்து ஆஞ்சியோஸ்போம் மாதிரியான உயர் பண்புகளை கொண்டுள்ளது. மூடப்படாத சூழ்கள் இருக்கு, மஞ்சரி கூம்புல இருந்து தோன்றும். எக்ஸாம்பிள் வந்து நீட்டம். இதோட படமும் இங்கே கொடுத்துட்டாங்க, நீட்டத்துக்குரிய படம் இந்த இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த தாவரம். அதான் இந்த 4 வகைகள் பார்த்தாச்சு. அடுத்து இதோட பொருளாதார முக்கியத்துவம் என்ன, இது எப்படி நமக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஊசிலை தாவரங்களோட மரக்கட்டையில இருந்து என்ன பேப்பர் தொழிற்சாலையில பேப்பரை உற்பத்தி செய்யறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பைனஸ் ட்ரீ, அகாத்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் வந்து காகித தொழிற்சாலைகள்ல பயன்படுகிறது. ஸோ இது வந்து கட்டுமானத்திற்கு பொருட்களை பொதிவதற்கும் ஒட்டுப்பலகைகள் தயாரிப்பதற்கும் இந்த மென்கட்டைகள் பயன்படுது. எக்ஸாம்பிள் வந்து செட்ரஸ், இன்னொன்று அகாத்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள். அடுத்து பைனஸ் தாவரத்திலிருந்து தாவரத்தோட பசையிலிருந்து பெறப்படக்கூடிய டர்பண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய், இது வந்து பெயிண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, கால் வலி அந்த மாதிரியான வலி நிவாரணியாகவும் பயன்படுது.
அடுத்து பைனஸ் ஜெராட்டியானா ஜெராட்டியானா அப்படிங்கிற தாவரத்தோட விதைகளை வந்து நம்ம சாப்பிட முடியும். அடுத்து எஃபிட்ரின் என்னும் ஆல்கலாய்டு எஃபிட்ரா என்னும் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுக்கு மருந்தா பயன்படுது. எஃபிட்ரின்கிற மருந்து எதுக்கு பயன்படுது? ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறு நோய்களுக்கு மருந்தா பயன்படுது. அடுத்து அராவ்கேரியா பிட்வில்லி அப்படிங்கிறது ஒரு அழகு தாவரமா வீட்டுல வளர்க்கலாம். அடுத்து ஆஞ்சியோஸ்போம், இதுக்கு இன்னொரு பேர் வந்து மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆஞ்சியோஸ்பெர்மான்னு சொல்லி 2 கிரேக்க சொல்ல இணைச்சுதான் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆஞ்சியோ என்பதன் பொருள் வந்து பெட்டி அல்லது மூடிய பெட்டி, அதனாலதான் அது மூடிய விதை தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெர்ம்ங்கிறது வந்து ஸ்பெர்மாங்கிறது வந்து விதை, அப்போ மூடிய விதை அப்படிங்கிறத ஆஞ்சியோஸ்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வகைகளா பிரிக்கப்படுது. ஒண்ணு வந்து சிறு செடிகளா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கத்தரி செடி, சொலானம் மெலாஞ்சினான்னு சொல்லக்கூடிய கத்தரி செடிகள் எல்லாமே சிறு செடிகளா இருக்கும். புதர் செடிகளா இருக்கக்கூடிய செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோஜா சைனன்சிஸ் வந்து புதர் செடிகளா இருக்கும். இன்னொன்று வந்து மரங்களா இருக்கும், அதாவது மாமரம் மாதிரி மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள் வந்து காணப்படும். ஸோ 3 வகைகளா காணப்படும். இதுலயும் பார்த்தீங்கன்னா சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த கடத்தும் திசுக்களாக காணப்படுகின்றன. சைலத்தை வந்து சைலக்குழாய், ட்ரெக்கீடு, சைலம் பாரன் கைமா, சைலம் நார்னு சொல்லி 4 வகை செல்களா பிரிஞ்சிருக்கு. ஃப்ளோயம்ங்கிறது சல்லடை குழாய், ஃப்ளோயம் பாரன் கைமா துணை செல்கள் மற்றும் ஃப்ளோயம் நார்னு சொல்லி 4 வகையா பிரிஞ்சிருக்குங்க. அடுத்து ஆஞ்சியோஸ்போமோட வகை வந்து 2 ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். அதாவது இரு வித்திலை தாவரங்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வித்திலைகளை கொண்டிருக்கும். ஓகேவா? ஸோ விதைகள் வந்து 2 விதை இலைகளை கொண்டிருக்கிறது தான் வந்து இரு வித்திலை தாவரம் அப்படின்னு சொல்றோம். ஆணிவேர் தொகுப்பு தான் இங்க காணப்படும். அதோட வந்து வலைப்பின்னல் நரம்பமைப்பு கொண்ட இலைகளும் இந்த இரு வித்திலை தாவரத்துல காணப்படுது. இதோட மலர்கள் வந்து 4 to 5 அங்கங்கள், அதோட என்னது இதழ் வந்து 4 இதழா இருக்கலாம், இல்லைன்னா 5 இதழா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதழ் புள்ளி அப்படின்னு சொல்லி 2 அடுக்கா இருக்கும். இப்போ செம்பருத்திலாம் எடுத்துக்கிட்டோம், இல்லை அவரை, மாமரம், வேப்ப மரத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதை பிரிக்க முடியும் நம்மளால, இதழ் இது, புள்ளி இது அப்படின்னு சொல்லி. அடுத்து மகரந்த சேர்க்கை எல்லாமே பூச்சி மூலமா தான் இங்க நடைபெறுதுன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு வித்திலை தாவரத்தோட மகரந்த சேர்க்கை எதன் மூலமா நடைபெறுதுன்னு கேட்டாங்கன்னா பூச்சிகள் மூலமா. எக்ஸாம்பிள் வந்து அவரை, மாமரம், வேப்பமரம். மாங்கொட்டையில நம்ம பிரிச்சோம்னா அது அழகா நம்ம அதோட விதையை வந்து 2ஆ பிரிக்க முடியும், ஏன்னா இரு வித்திலை தாவரம் அப்படிங்கிறதுனால. அடுத்து ஒரு வித்திலை தாவரத்தோட பண்புகள் வந்து ஒரு விதை இலை மட்டும்தான் இருக்கும். இங்க சல்லிவேர் தொகுப்பாங்க, ஆணிவேர் தொகுப்பு, இங்க சல்லிவேர் தொகுப்பு. இந்த சல்லிவேர் தொகுப்போட இணைப்போக்கு நரம்பமைப்பு கொண்ட இலைகள் வந்து இதுல காணப்படுது. இதுல வெறும் 3 அங்கங்களை கொண்ட மலர்கள் தான் வந்து இதுல இருக்கு. அதுல 4, 5ன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து அள்ளி இதழ், புள்ளி இதழ் இது எதுவுமே தனியா பிரிக்கப்படாம ஒரே வட்டத்துல தான் அமைஞ்சிருக்கும். ஆனா அங்க பார்த்தோம் அந்த மாதிரி பிரிக்க முடியும் அப்படின்னு. இங்க மகரந்த சேர்க்கை வந்து காற்றின் மூலமா தான் நடைபெறுது. ஸோ ஒரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு புல், நெல், வாழை. அடுத்ததான் டாக்ஸானமி பார்க்க போறோம், வகைப்பாட்டியல். ஸோ வகைப்பாட்டியல் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் உயிரினங்களை அடையாளம் காணணும், அதை வகைப்படுத்தணும், அப்புறம் அது என்ன கேட்டகரியில வரும்னு சொல்லி வரையறுக்கணும், அதுக்கப்புறமா அதுக்கு பேர் வைக்கணும். இது எல்லாமே சேர்ந்ததான் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கு வந்து வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. அண்ட் டாக்சிஸ் மற்றும் விதி என பொருள்படும் நாமோஸ் ஆகிய லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்படுகிறது. ஸோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம்ல, டாக்சிஸ்னா வரிசைப்படுத்துதல், நாமோஸ்னா விதி, அதுக்கான ஒரு ரூல் தான் வந்து நாமோஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டாக்சிஸ், நாமோஸ் இதை சேர்த்தோம்னா டாக்ஸானமி அப்படிங்கிற சொல். இதை முதல்ல உருவாக்குனவர் யாரு? இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் வந்து அகஸ்டின் பைரமிஸ் டி கேண்டோல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அகஸ்டின் அப்படிங்கிற பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வகைப்பாட்டியல்ங்கிற சொல்லை முதலில் உருவாக்கியவர். அடுத்து கிளாசிபிகேஷனா என்ன, எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அதில் காணப்படக்கூடிய ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் வந்து என்ன பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. அப்படி பார்த்தோம்னா 4 வகைப்பாடுகள் இருக்கு. செயற்கை வகைப்பாட்டு முறை, இயற்கை வகைப்பாட்டு முறை, மரபு வழி வகைப்பாட்டு முறை, நவீன வகைப்பாட்டு முறை. செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னா என்னன்னா, இதான் ரொம்ப பழமையான மெத்தட்னு சொல்றாங்க இந்த 4ல. அண்ட் இதுல வந்து ஒரு தாவரத்தை எடுத்துட்டோம்னா அதோட புறத்தோற்ற பண்புகள், அதாவது நம்ம பார்த்தோன்னே என்ன பண்புகள்லாம் தெரியுதோ அதன் அடிப்படையில வகைப்படுத்திருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பழமையான மெத்தட்னா அந்த டைம்ல அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுல வந்து செயற்கை வகைப்பாட்டு முறையில மிகவும் புகழ்பெற்று இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்னேயஸோட
லினேயஸ் முறை தான். இதை கரோலஸ் லினேயஸ் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் இதை பற்றின முறைகளை வந்து எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம்ங்கிற தன்னோட புத்தகத்தில் செயற்கை வகைப்பாட்டு முறையை விளக்கியுள்ளார். ஸோ கேட்கலாம் கொஸ்டின், செயற்கை வகைப்பாட்டு முறையை விளக்கப்பட்ட புத்தகம் எதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா யார் விளக்கியிருக்காங்கன்னு கேட்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ செயற்கை வகைப்பாட்டு முறை கரோலஸ் லினேயஸ், ஸ்பீசிஸ் பிளான்டாரம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயற்கை வகைப்பாட்டு முறை. இந்த இயற்கை வகைப்பாட்டு முறைங்கிறது நிறைய பண்புகளின் அடிப்படையில் இந்த முறையை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து உருவாக்குனவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெந்தம் ஹூக்கர். இவருடைய வகைப்பாட்டு முறை தான் இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. அதாவது புறத்தோற்ற பண்பு மட்டும் கிடையாம இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையிலும் தாவரங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து பெந்தம் ஹூக்கர் தன்னுடைய ஜெனிரா பிளான்டாரம் அப்படிங்கிற நூலில் வந்து 3 தொகுதிகளாக விளக்கியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்பீசிஸ் பிளான்டாரம்ங்கிறது கரோலஸ் லினேயஸ் எழுதின புக்கு, ஜெனிரா பிளான்டாரம்ங்கிறது வந்து பெந்தம் ஹூக்கர் எழுதின புக்கு. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த வகைப்பாட்டு முறை தான் உலகம் முழுவதும் உள்ள உலர் தாவர தொகுப்பு நிலையங்களில், அதாவது ஹெர்பேரியம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாவரங்களை சேமிச்சு அதை கலெக்ட் பண்றதுக்கு இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அடுத்து ஹெர்பேரியம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் தாவரங்கள் எல்லாம் சேகரிச்சு அதை உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி வச்சிருப்பாங்க. ஓகேவா, வச்சுட்டு அது எந்த வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தப்பட முடியுமோ அதன்படி வரிசைப்படுத்தி வச்சிருக்கதா ஹெர்பேரியம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இயற்கை வகைப்பாட்டு முறை. அடுத்து இருசொல் பெயரிடும் முறைக்கு வந்துட்டாங்க. இருசொல் பெயர்னா ஒரு தாவரத்துக்கு 2 சொல்ல வச்சு பேர் வைக்கிறது. ஒன்று வந்து அதோட பேரினம் பெயரா இருக்கும், அடுத்தது வந்து சிற்றின பேரா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தாவரத்தோட பேர்கள் எல்லாமே 2 தான் இருக்கும். இப்போ மாமரத்துக்கு வந்து மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து அந்த மாதிரி நிறைய. அப்போ மாஞ்சிஃபெராங்கிறது அதோட பேரினம், ஃபர்ஸ்ட் வர்றது எப்பயுமே அதோட பேரினத்தை குறிக்கும், 2வது வர்றதான் அதோட சிற்றினத்தை குறிக்கும். சரி, இந்த முறையை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பர்ட் ஃபாயின். இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஸ்பர்ட் ஃபாயின் தான் வந்து இருசொல் பெயரிடும் முறையை 1623 எப்பன்னு பாருங்க 1623 கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. இந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்தியவர் வந்து லின்னேயஸ் தன்னோட ஸ்பீசிஸ் பிளான்டாரங்கிற புக்ல வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அடுத்து அறிவியல் முறையில் தாவரங்களுக்கு பெயர் சுட்டும் முறை தாவரவியல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய ஹெர்பேரியம் வந்து உலர் தாவர தொகுப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம், கேட்கலாம். இங்க வந்து 10 லட்சத்துக்கும் அதிகமான ஹெர்பேரியம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இருசொல் பெயரிடும் முறை, அதுக்கான விதிகள் இதெல்லாமே பரிந்துரைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ICBN சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதாவது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். இது வந்து இப்ப எப்படி அழைக்கப்படுதுன்னா ICN சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது B எடுத்துட்டாங்க, அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் அப்படிங்கிறத மட்டும் வச்சிருக்காங்க. ஓகேவா. அண்ட் விதை தாவரங்களை 3 வகை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. பெந்தம் ஹூக்கரோட அட்டவணையில சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வகுப்புல வந்து டைகாட்டிலிடெனா லிடெனே அப்படிங்கிறது இருவித்திலை தாவரங்களை சொல்றாரு. ஜிம்னோஸ்பம் வந்து திறந்த விதை தாவரங்கள். அடுத்து மோனோகாட்டிலிடெனா அப்படிங்கிறது ஒரு வித்திலை தாவரங்கள். அடுத்து துணை வகுப்புகள் பார்த்தோம்னா இதுல இருந்து பிரியக்கூடியது வந்து பாலிஃபெட்டலே அள்ளி இதழ்கள் தனித்தவை, ஹேமோஃபெட்டலேங்கிறது அள்ளி இதழ்கள் இணைஞ்சிருக்கிறது, மோனோக்ளமைடியே அப்படிங்கிறது வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம். அந்த அடுத்து வந்து இந்த பாலிஃபெட்டலேவே 3 பிரிக்கிறாங்க, தாலிஃப்ளோரே, டிஸ்கிஃப்ளோரே, காலிசிஃப்ளோரே அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இந்த ஹோமோஃபெட்டலே வந்து இன்ஃபெரே, ஹெட்டிரோமிரே, பைகார்பெல்லேட்டே அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது எப்படி வகைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது மருத்துவ தாவரங்களின் பயன்கள். எந்தெந்த தாவரம் எந்தெந்த இதுக்கு பயன்படுது, இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கறது குப்பை மேனி, அதோட தாவரவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாலிஃபா இண்டிகா. அகாலிஃபானாலே குப்பை மேனி. இது யூபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்ததா இருக்கும். நார்மலா பார்த்தா இந்த இலையை அரைச்சு அதுல இருந்து ஒரு பேஸ்ட் எடுப்பாங்களே, அதை கொண்டு போய் தோல்ல தேய்ச்சி விடுவாங்க. நிறைய தோல் வியாதிகளுக்கு மருந்தா பயன். அதே மாதிரி தீக்காயத்துக்கு இந்த குப்பை மேனி வந்து மருந்தா பயன்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இலையோட சாற்றை பிழிஞ்சு அதோட எலுமிச்சை சாறையும் இணைச்சு அதை நம்ம குடிச்சோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள உருளை புழுக்கள்லாம் அலையும். இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரீட்லயே நம்ம பார்ப்போம் குப்பை மேனி செடிகளை. அதோட மருத்துவ பயன்கள் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஹில் மார்பிலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வில்வம் செடி. வில்வம் பழம் இருக்கு பாருங்க.
வில்வம் செடி, இது வந்து ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. இதோட காயை வச்சு செரிமான குறைபாடுகளை நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். இப்போ வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது, சீதை பேதியெல்லாம் இருக்குன்னா அதுக்கு இதை மருந்தாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா தூதுவளை. ஸோ இது சளி தொந்தரவு அந்த மாதிரியான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. சொலானம் ட்ரைலோஃபேட்டம் இதோட தாவரவியல் பெயர். சொலானம் ட்ரைலோஃபேட்டம்ங்கிறது தூதுவளை. இது சொலானேசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இதோட இலை கனிகள் எல்லாமே இருமல் சளிக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிபி ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கும் மருந்தாக இந்த தூதுவளையை கொடுக்குறாங்க. அடுத்து கீழாநெல்லி மஞ்சள் காமாலை குணப்படுத்தும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த கீழாநெல்லியோட தாவரவியல் பெயர் வந்து பில்லாந்தஸ் அமாரஸ். இது வந்து யூஃபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்ததா இருக்கும். இது வந்து மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தா பயன்படுது கீழாநெல்லி. ஏன்னா கல்லீரலுக்கு வலிமையை கொடுத்து கல்லீரல் நோய்களுக்கு மருந்தா பயன்படுது. மஞ்சள் காமாலைங்கிறது கல்லீரலை தான் பாதிக்கும். ஸோ அதை சரி செய்யறது கீழாநெல்லியோட வேலை. அடுத்து ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழை. இது வந்து லில்லியேசி குடும்பத்தை சார்ந்தது. ஸோ இந்த இலைகள் வந்து பைல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மூல நோய், தோல் பகுதியில் தோணக்கூடிய அலர்ஜிகளுக்கெல்லாம் மருந்தா பயன்படுது. வயிற்றுப்புண்ணுக்குரிய மருந்தாகவும் இந்த சோற்றுக்கற்றாழை வந்து பயன்படுகிறது. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு இந்த பாடம். ஸோ இது கீழே இருக்கிறது இந்த மாதிரி சொல்லடைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் கூட ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. உறிஞ்சும் உறுப்புகள்னா ஒட்டுண்ணி தாவரங்கள் காணப்படும் சிறப்பு வேர்கள். பூஞ்சை வேரிகள்னா உயர் தாவரங்களின் வேர்களில் கூட்டுயிரிகளாக வாழும் பூஞ்சைகள். தொற்று தாவரம்னா பிற தாவரங்கள் மீது வளரும் தாவரங்கள். தற்சார்பு உயிரினா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும் உயிரி. பிறச்சார்புனா உணவிற்காக பிற உயிரியை சார்ந்து வாழுதல். கடத்தும் திசுனா நீர் மற்றும் கனிமங்களை கடத்தக்கூடிய திசுக்கள். பாலிஃபெல்லேட்டேங்கிறது பல தனித்த அள்ளி-இதழ்கள், அதாவது அள்ளி-இதழ்கள் எல்லாமே தனியா இருக்கும். ஹேமோஃபெல்லேட்டேங்கிறது அள்ளி-இதழ்கள் இணைஞ்சு காணப்படும். மோனோகிளாமிடியே அப்படிங்கிறது புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம ஓர் உரை பூவிதழ் அடுக்காய் இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெசன் 17 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் லெசன் 18 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நன்றி.